ஷபீர், இந்த இன்றைய பேச்சு முதலமைச்சருடைய முழக்கம் இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவா திமுகவுடைய ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது இங்க பொருத்தி பார்க்கணுமான்னு தெரியல. 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பொடா எதிர்ப்பு கூட்டம் காமராஜர் அரங்கத்தில் நடந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணியாக அது பின்னாடி வந்துச்சு. அப்போதைக்கு ஒத்திசைவு இருக்கக்கூடிய கருத்து ரீதியா ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் வந்தாங்க. அப்படி ஒரு கூட்டமாக இதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல முதல்ல முதலமைச்சருடைய பேச்சு அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கக்கூடிய ஒரு பேச்சா தான் நான் பார்க்கிறேன். மிகவும் ஒரு தெளிவான பேச்சா இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அபாயத்தை உணர்ந்து அவர் பேசியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த மேடையில பேசினவங்க எல்லாமே வலியுறுத்திய ஒரே விஷயம் என்னன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு. இன்னொரு அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப யதார்த்தமான பேச்சா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்ப, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப 2024 தேர்தலுக்கு என்ன வியூகத்தை வகுக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அவர் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு விஷயம் அவர் சொல்றாரு, காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி கரை சேராது அப்படின்னு. இப்போ தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பாஜகவே அதை வலியுறுத்துறாங்க. பாஜகவே அதை தேர்ட் ஃப்ரண்ட் அமைஞ்சிட்டா அது அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு முயற்சியும் அவங்க மறைமுகமா எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு. சோ அது கரை சேராது அப்படின்னு. ரெண்டாவது, 2019 நடந்த கூட்டத்துக்கும் 2023 நடந்த இந்த கூட்டத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமா நான் எதை பாக்குறேன்னா, 2019 கூட்டத்துல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ராகுல் காந்தி முன்னிறுத்தினாரு. இந்த கூட்டத்துல காங்கிரஸ் தலைவரே அதை நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரையும் முன்னிறுத்தல அப்படின்ற அந்த ஒரு பேசிக் விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திட்டாரு. ரெண்டாவது, ஸ்ரீராம் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி இது ஒரு பிறந்த நாள் கூட்டணியா தான் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவ் சவுத் சென்னையில நிக்க போறது இல்ல, எனக்கு இந்த சீட்டு கொடுங்க அப்படின்னு. தேஜஸ்வி யாதவ் எனக்கு மதுரையில சீட்டு வேணும் அப்படின்னு அந்த மேடையில உட்கார போறது இல்ல. அவர்கள் எல்லாம் அந்த மேடையில காங்கிரஸ் தலைவர் இருக்காரு, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வராங்க, இந்த மேடையில இதுதான் பேசப்படும் அப்படின்னு தெரிஞ்சு வரும்போது ஒரு இன்க்ளினேஷன் அவங்களுக்கே இருக்கு. இந்த மேடை என்பது 2024 தேர்தலுக்காக ஒரு வியூகத்தை வகுக்கக்கூடிய ஒரு மேடை அப்படின்றத அந்த புரிதலோட தான் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. சோ அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா தான் நான் இதை பாக்குறேன். ரெண்டாவது, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ரமேஷ் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, யார் இருக்காங்க ஒரு 4 தலைவர்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. பிஜேபியை நம்பி இருந்த தலைவர்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உத்தவ் தாக்கரே, இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? பிஜேபியோட கூட்டணியில இருந்தாரு. பஞ்சாப்ல அகாலி தளம் பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சியை இழந்திருக்காங்க. உங்களுக்கு அதே போல நிதிஷ்குமார் உங்களுக்கு பிஜேபி நம்பி இருந்தாரு, பிஜேபி கடைசியில அவரையே காலி பண்ண முயற்சியில ஈடுபட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. அப்புறம் சந்திரபாபு நாயுடு பிஜேபி ஆதரிச்சாரு, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவருடைய கட்சியே இன்னைக்கு பல்வேறு விதமான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கு. அம்ரிந்தர் சிங் காங்கிரஸ்ல அவரை நம்பி போனாங்க, பிஜேபி நம்பி போனாரு, இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? சோ பிஜேபியை நம்பி போனவர்கள் எல்லாமே நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் ஃபேக்ட்ஸ். கூட இருந்த நண்பர்களே இல்ல, யார் கூட வருவாங்க. ஆனா இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்குன்னா, இதுவரைக்குமான தேர்தல் முடிவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பெறக்கூடிய அந்த எண்ணிக்கையும் வாக்கு சதவீதமும் அகில இந்திய அளவுல இருக்கு. தமிழ்நாட்டை விட்டு இல்ல, அது அகில இந்திய அளவுல இருக்கு, மறுக்கிறதுக்கே இல்ல. ஆன் தி அதர் ஹேண்ட், காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியான வலு இருக்கிறதா? அப்ப வலுவான ஒரு கட்சியோடு இணைவதற்கு தான் மாநில கட்சிகள் ஒன்னா இருப்பாங்க பொதுவா. ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது தான் இங்க இறுதி இலக்கா இருக்கு. அப்படின்னா என்ன சாத்தியம் இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் காங்கிரஸும் மம்தாவும் ஒன்றா வர முடியுமா? காங்கிரஸும் கேரளால கம்யூனிஸ்டும் ஒன்னா நிக்க வாய்ப்பு இருக்குதா? டிஆர்எஸ் ஓட ஒன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த சிக்கல்களை எல்லாம் களைய முடியுமா? அதுக்கு இந்த ஓராண்டு போதுமா? இல்ல, இந்த சிக்கல்களை எல்லாம் களைய வேண்டும். கலைந்தால்தான் அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு அப்படின்றத எல்லா கட்சிகளும் புரிஞ்சிருக்காங்க. இல்லனா நீங்க ஒரு செகுலரிசம் பேசக்கூடியவர்களாக இதெல்லாம் சொல்லலாம். நடைமுறை சாத்தியம் என்ன அப்படிங்கிறது இல்ல. நடைமுறை சாத்தியம் உங்களுக்கு என்ன? ஸ்டிக்கிங் பாயிண்ட் என்ன? உங்களுக்கு ஸ்டிக்கிங் பாயிண்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு அப்படின்றது அது காங்கிரஸே சொல்லிட்டாங்களே. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நாங்க யாரையும் முன்னிறுத்தல. எங்களுடைய வியூகம் என்பது அந்தந்த மாநிலங்கள்ல எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த யார் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றது கிடையாது, யார் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்றது தான் இந்த தேர்தல். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய அசுர பலம் அப்படின்றது யாருமே மறுக்க முடியாது. பாஜக மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. பிரதமர் மோடியுடைய அந்த
அப்பீல் இருக்கு இல்லையா, அந்த கரிஷ்மா இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் வந்து குறையவில்லை. சோ இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். பட் பாஜக அல்லாத மற்ற அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, மீண்டும் பாஜகவை நாம நம்பி போனோம்னா நமக்கான எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா கட்சிகளுக்கும். பிஜேபி வந்து கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறது அடிஷனல் வேல்யூக்கு தான், அவங்களுக்கே பேஸா ஒரு இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க பாக்குறாங்க. காங்கிரஸோட இப்ப யார் வரன்றதுக்கான இண்டிகேஷனாவது கொடுக்குறாங்களா? இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல யார் அப்படி கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுகவை தவிர்த்து பெரிய கட்சி அல்லது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இடத்தை சொல்லுது அப்படின்னா, மற்ற எந்த மாநிலத்துல அப்படியான ஒரு கருத்து இல்ல, மற்ற எந்த மாநிலத்திலும் அப்படியான ஒரு சமீட்சைகள் இல்ல. பட் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இவர்கள் எடுக்க வேண்டும். அதை முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை யார் செய்யறா? 2004ஆம் ஆண்டு அந்த தேர்தலுக்கு முன்பு அந்த ஒருங்கிணைப்பு வேலையை செய்தவர் வந்து ஹரிகிஷன் சிங் சுர்ஜித், அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு லீடர், அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாலிட்டிஷியன் இன்னைக்கு இல்ல. சோ அந்த இடத்துக்கு திரு மு.க. ஸ்டாலின் வருவாரா? ஏன்னா அங்க அந்த தலைவர்கள் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டவர்களா நீங்க தேசிய அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்பை வெளிப்படையா இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புறேன். அவர் என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு கலைஞர் வசனத்தை தான் மீண்டும் சொன்னார். நியூஸ் 18 நேர்காணலே சொன்னாரு. தேசிய அரசியல்ல உங்களுடைய ஆர்வம் இருக்கிறதா அல்லது தேசிய பொறுப்புக்கு வர ஆர்வம் இருக்கான்னு கேட்டப்போ சொன்னார். தேசிய பொறுப்புக்கு வருவதற்கான காரணம் என்பது வேற, தேசிய அரசியல்ல இயங்குவது என்பது வேற. தேசிய அரசியல்ல கலைஞரும் இயங்கி இருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதாவும் வந்து மூன்றாவது கூட்டணி, அதுவே ஒரு அட்வான்டேஜ். அதுவே ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஒரு ஃபேஸ் வேணும் இல்லையா, உங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும். அது கடந்த ஒரு புள்ளி என்னன்னா, இப்ப மற்ற மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் அல்லது வேறு எல்லாருக்குமே வேற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கலாம். மம்தா பானர்ஜிக்கு பிரதமராக நாம வரணும்னோ அல்லது கேசிஆர் வேற யாருக்கும் இருக்கலாம். எனக்கு அப்படியான எந்த எண்ணமும் எப்போதும் இல்லைங்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது அதுவே ஒரு அட்வான்டேஜ். எல்லோரையும் இணைத்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பா அது மாறுது இல்ல.